வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி நம்ம பேசக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கீங்களா, நீங்கள் இன்னும் ஆர்வமாக உள்ளீர்களா, அல்லது நீ இன்னும் ஆர்வமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட், ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட். எனக்கு புரியலை, எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியுது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியலை. நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஸ்லெப்ட் ஆஃப், ஐ ஸ்லெப்ட் ஆஃப். நான் தூங்கிட்டேன். உனக்கு வேறு வேலையே இல்லையா, அல்லது உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்போம். டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் பெட்டர் டு டூ, don't you have anything better to do. நீ மனசு வச்சா முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மனசு வச்சா முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் if you will it's possible, if you will it's possible. நீ மனசு வச்சா முடியும். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம். how do I know, how do I know. நீ தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் எவ்ரிதிங் டு மீ, யூ ஆர் எவ்ரிதிங் டு மீ. வாங்க போகலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் லெட்ஸ் கோ, கம் லெட்ஸ் கோ. மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லுங்க, மீண்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு சே ஒன்ஸ் அகெயின், சே ஒன்ஸ் அகெயின். என் பேச்சை கேளு, என் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு listen to my words, listen to my words. நீ ஏன் என்ன குழப்புற, நீங்கள் என்ன குழப்புறீங்க அப்படின்னு கேட்கும். why do you confuse me, confuse குழப்பம். why do you confuse me, நீ ஏன் என்னை குழப்புகிறாய். குப்பையை இங்கே கொட்டாத, குப்பையை இங்கே கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். don't dump the garbage here, garbage அப்படின்னா குப்பை. don't dump the garbage here, here இங்கே. இங்கே இருந்து உங்கள் வீடு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்போம். how far is your home from here, how far is your home from here. இங்கே இருந்து உங்கள் வீடு எவ்வளோ தூரம். how far அப்படிங்கிறது தூரத்தை கேட்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். how far எவ்வளவு தூரம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் ரியலி குட், இட் வாஸ் ரியலி குட். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் நோ வாட் யூ மீன், ஐ டோன்ட் நோ வாட் யூ மீன். நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ காட் மீ ராங், யூ காட் மீ ராங். அதை யாரும் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு no one noticed it, no one noticed it. நீயா இது அப்படின்னு கேட்போம். is this you, is this you. நீயா இது. உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், வண்டியில் நம்ம ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லுவோம், அல்லது உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உன்னை வீட்டில் இறக்கி விடுறேன், உங்களை வீட்டில் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ட்ராப் யூ அட் ஹோம், ஐ வில் ட்ராப் யூ அட் ஹோம். கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லெஃப்ட் அ வைல் எகோ, கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்பினேன். ஐ லெஃப்ட் அ வைல் எகோ. இதில் 20 சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப பேசி பார்க்கணும். அப்போ தான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு வரும், மறக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.